தேவேந்திரர்களை பட்டியலில் சேர்த்தது மிகப்பெரிய வரலாற்று பிழை என்பதை உணர்ந்து அதை திருத்தங்கள் என்று தான் சொல்கிறோம். நாங்கள் ஒன்றும் கெஞ்சி கொண்டிருக்கவில்லை. பட்டியலை சரி செய்யுங்கள், திருத்துங்கள். ஏனென்று கேட்டால் இந்த சமுதாயம் பட்டியல் சமுதாயத்திற்கு பொருத்தமானது என்று இந்த மேடையில் வந்து ஒரு நபர் ஒரு காரணத்தை சொல்லுங்கள் போதும். ஒரு காரணத்தை சொல்லுங்கள். இந்த காரணத்தினால் தான் இவர்கள் பட்டியல் பிரிவில் சேர்க்கப்பட்டார்கள் என்று ஒற்றை காரணம் உங்களால் சொல்ல முடியுமா? தமிழ் சமுதாயங்களே, உங்களை மனச்சாட்சியை தொட்டு பேசுங்கள். இந்த சமுதாயம் ஏறும் உரிமைகள் வாழ்வு என்று விவசாயத்தை காலங்காலமாக பார்த்து வருகிறார்கள். இன்றைக்கு வரை இவர்களுக்கு விவசாயத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது. களத்துமேட்டு கதையை கேட்டு பாருங்கள். எத்தனை கூட்டம் கூட்டமாக வந்து தானியங்களை பெற்று வளமோடு வாழ்ந்தார்கள் என்று தெரியும். இதுதான் வரலாறு. இப்படிப்பட்ட வாழ்வாங்கு வாழ்ந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அன்றைக்கு நமக்கு அரசியல் தேவையில்லை என்று கல்வியும் அரசியல் பக்கம் போகாமல் கையிருக்கு கால் இருக்கு முத்தையா, கடவுள் தந்த நிலம் இருக்கு முத்தையா என்று களத்துமேட்டிலும் வயல்காட்டிலுமே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அதனாலதான் அவர்கள் கல்வி பக்கம் அரசியல் பக்கமே போகவில்லை. இல்லை என்றால் ஒரு சவுந்தரவண்டி நாடாரை போல, ஒரு நெட்டமலை சீனிவாசனை போல, இன்னும் பல்வேறு சமூக தலைவர்களை போல இவர்களிலும் ஒருவர் உருவாகி அன்றைக்கு பட்டியல் படுத்தப்பட்டதை தடுத்திருக்க முடியும்.